ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கான பெஸ்ட் டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஐவிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் டைமிங் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமிங் பார்த்திங்கன்னா எது உங்களுக்கு பெஸ்ட்டான டைம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் எப்படி உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக பார்க்குறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் இருக்குது. அந்த டிப்பை நான் சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் இந்த 5 டிப்பையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் உங்கள் ஐவிஎஃப் சைக்கிள் டைப்பை பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ஐவிஎஃப் சைக்கிள் டைப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஐவிஎஃப் சைக்கிளில் ரெண்டு டைப் இருக்குது. ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு எக் பிக்கப் ஆன 3 to 5 டேஸ்க்குள்ளே உங்களோட எக்கை உங்களோட யூட்ரஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் உங்களோட எக்கை பிக் பண்ணி எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணி அதை ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அடுத்த சைக்கிளில் உங்களோட யூட்ரஸை ப்ராப்பராக ரெடி பண்ணி கரெக்டான டைம் பார்த்து உங்களோட டாக்டர் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஐவிஎஃப் சைக்கிள் டைப் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டைம் சேஞ்ச் ஆகும். செகண்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டே 5 அன்னைக்கு பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகிற அந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக உங்களோட இம்ப்ளான்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறையா ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, எந்த எம்ப்ரியோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் அப்படிங்கிறது உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி எம்ப்ரியோ உங்களோட பாடிக்கு செட் ஆகுங்கிறத பொறுத்து நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த ஹார்மோன் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்களுடைய இம்ப்ளான்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டாக்டர் இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து இந்த ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸாக இருக்கிற டைம் தான் பெர்ஃபெக்டான டைம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் அண்ட் சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக ஜாஸ்தியாக கிடைக்கும். ஃபோர்த் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்டோமெட்ரியம் லைனிங். ஸோ உங்கள் எண்டோமெட்ரியம் லைனிங் கண்டிப்பாக திக்னஸ் அதிகமாக இருக்கணும். அதோட லைனிங் மினிமம் 7 to 10 மீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். இந்த லைனிங் வரலன்னா கண்டிப்பாக டாக்டர் இந்த சைக்கிள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைக்கிளை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லைனிங் தான் உங்கள் பேபியோட இம்ப்ளான்டேஷனுக்கும் ஃப்யூச்சரில் அந்த பேபி நல்லா இம்ப்ளான்ட் ஆகி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் டாக்டர் இன்கேஸ் ரெடி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு நம்ம போஸ்ட்போன் பண்ணி அந்த சைக்கிளை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய எண்டோமெட்ரியம் லைனிங் ரிப்பேர் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5th டிப் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கலாக நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் உங்களோட பாடி உங்கள் மைண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா தூக்கம் தூங்கி நல்லா நிறையா தண்ணி குடித்து உங்கள் பாடியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம் பாசிட்டிவிட்டியை நீங்கள் உங்களுடைய மனசு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்கணும். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த சைக்கிள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம இதை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அடுத்தது ரொம்ப இந்த 5 டிப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப ஒரு ஃபைனலாக எக்ஸ்ட்ரா ஒரு டிப் கொடுக்குறேன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட டாக்டரோட டைமிங்கை நீங்கள் நம்புங்க. இது சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, உங்களோட ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி
ரியாக்ட் பண்ணும். ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு பெஸ்ட் டே எது அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டேக்கு வந்து நீங்கள் உங்களுடைய எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இங்கே ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருங்க, நல்ல ரெஸ்ட் இருங்க, நல்ல பாசிட்டிவிட்டியாக நல்ல பாசிட்டிவான திங்கிங்கோட கண்டிப்பாக நமக்கு இந்த சைக்கிள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த ப்ராசஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், நமக்கு ஒரு பேபி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த சைக்கிள் கண்டிப்பாக சக்ஸஸாக மாறுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஐவிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.